அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டபுள் இன்ஜின் கியூட் ஸ்லோகன் சூயஸ் ஃபெடரல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பொதுவா எலக்ஷன் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம், மத்தியில ஆளக்கூடிய கட்சி வந்து மாநிலத்திலயும் ஆட்சி அமைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு தேர்தல் ஸ்லோகன் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லி. அதாவது மத்தியிலயும் ஒரே கட்சி, மாநிலத்திலயும் அதே கட்சி ஆட்சியில இருக்கப்ப, நெறைய டெவலப்மென்டல் ப்ராசஸ் வந்து சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். அத இன்னொரு விதமாவும் புரிஞ்சுக்கலாம். மத்தியிலயும் எங்க ஆட்சி, மாநிலத்திலயும் எங்க ஆட்சின்னு இருந்தா உங்களுக்கு டெவலப்மென்ட் நல்லா வரும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு ஃபண்டிங் வந்து லேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள்ல சொல்றாங்க. அப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு நெறைய இடத்துல இருக்கு. இப்ப உத்தரப்பிரதேசல பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி ஒரே மாரி தான் இருக்காங்க. இந்த மாரி பல மாநிலத்தில இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது ஆ எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலுமே டபுள் இன்ஜின் சர்க்கார வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்படி அந்த கான்டெக்ஸ்ட்ல இப்ப இருக்கக்கூடிய சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல என்ன மாரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு? நம்மளோட இந்தியன் ஃபெடரலிசம்ல என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷனோட அந்த ஃபினான்ஸ் கமிஷன் டெவல்யூஷன் பண்றப்ப 41% இப்ப 16th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அத 2011 பாப்புலேஷன் டேட்டாவ தான் பேசிஸா பார்க்கறப்ப 2011 பாப்புலேஷன் டேட்டா தான். அப்ப ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ் குறிப்பா சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு 2011 சென்சஸ யூஸ் பண்றப்ப எங்களுக்கெல்லாம் அலோகேஷன் கம்மியா தான் ஆகும். நீங்க 1971 சென்சஸ பயன்படுத்துறப்ப தான் ஒரு ஃபேர் அலோகேஷன் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ 2011 சென்சஸ யூஸ் பண்றப்ப சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு கம்மியான நிதி வருவாய் தான் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அடுத்ததா மத்திய அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா, செஸ் வரிகள் சர்சார்ஜஸ் அப்படிங்கிறது அதிகமா போடுறாங்க. இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜஸ்னால அவங்க நெறைய ரெவென்யூவ வந்து ஜெனரேட் பண்றாங்க. இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் மூலியமா வரக்கூடிய ரெவென்யூவ அவங்க மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிற நீடு கிடையாது. அப்ப இதுவுமே வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெவல்யூஷன் ஹரிசான்டல் டெவல்யூஷனுமே மாநிலங்களுக்கு மத்தியில பிரிச்சு குடுக்குறதுமே பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இல்ல. இப்ப தமிழ்நாடு நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனா ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் கம்மியா தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாரியான பிரச்சனைகள் தான் இருக்கு. அதே மாரி கவர்னர்ஸோட ரோல். கவர்னர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ரொம்ப நாளைக்கு ஒரு பில்ல பாஸ் பண்ணாமயே அப்படியே ப்ரொலாங்க்டா வச்சிருக்காங்க. ஆனா இதுவே ஆளுங்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலத்தில பார்க்கிறப்ப அப்படி கிடையாது. உடனேக்குடனே பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப டெவலப்மென்ட் பாதிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த மாரி மேஜர் இஷ்யூஸ பத்தி சொல்லிட்டு, வே ஃபார்வர்டா என்ன குடுக்குறாங்க அப்டின்னா, ஆ ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ வந்து பைண்டிங்கா மாத்தணும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பைண்டிங்கா மாத்தணும் அப்டின்னா, ஃபினான்ஸ் கமிஷன் குடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ கட்டாயம் மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும் அப்டிங்கிறது தான், இந்த கட்டாயம் படுத்துறது தான் பைண்டிங் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு சஜஷன வந்து குடுக்குறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கவர்னர்ஸ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கிறதுக்கு ஒரு 3 மந்த் இல்ல 4 மந்த் இந்த மாரி ஒரு டைம் லைன குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது நமக்கு இந்த சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிஷன் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இன்டர் ஸ்டேட் கவுன்சில எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அத எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய அளவுல அது செயல்படுறது கிடையாது. ஒரு செரிமோனியல் கேதரிங் மாரி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட அப்ஜெக்டிவ்ஸ ரீவாம்ப் பண்ணி ஒரு ஒரு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பாடியா இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சஜஷன்ஸ வந்து குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, மோடி செட்ஸ் நியூ ரெக்கார்ட் வித் 8931 டேஸ் இன் பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு அரசின் தலைவராக இருக்க இருக்காரு தொடர்ச்சியா 8931 நாட்கள். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சிக்கிமோட சீஃப் மினிஸ்டரா இருந்தவரு பவன்குமார் சாம்லிங் அப்படிங்கிறவங்க. அவர் தொடர்ச்சியா 8930 நாட்கள் வந்து ஆபீஸ்ல இருந்திருப்பாரு. ஐ மீன் சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. நம்ம பிரைம் மினிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா, அக்டோபர் 2001ல குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறமா 2014 வரைக்குமே குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரா கன்டின்யூ ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் 2014ல இருந்து இப்ப 2026 வரைக்கும் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு.
ஓகேங்களா? அப்ப 2001 கிட்டத்தட்ட 2001லிருந்து 2026 வரை 26 வருஷமா என்னவா இருக்காரு? ஒண்ணு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, இல்ல பிரைம் மினிஸ்டரா தான் இருந்திருக்காரு. சரிங்களா? அதான் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு பார்க்கிறப்ப 8931 டேஸ்க்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவராக இருந்து புது சாதனைய படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதே மாரி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பிறந்த முதல் பிரதமர் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். ஜவஹர்லால் நேருக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் பிரதமராக இருந்தது யாருன்னா, நரேந்திர மோடி அவர்கள் தான். சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.